ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம யூஸ் பண்ணுற பைக்கோட செயின் ஸ்ப்ராக்கெட்டை எப்படி ப்ராப்பராக க்ளீன் பண்ணுறது, அதே மாதிரி அதை எப்படி ப்ராப்பராக அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். உங்கள் பைக்கில் செயின் ஸ்ப்ராக்கெட் சரியான அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைன்னா நீங்கள் பைக்கை ட்ரைவ் பண்ணுறப்ப நாய்ஸ் வரும். ஸோ இந்த வீடியோவில் அதை எப்படி ப்ராப்பராக அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பைக் செயின் க்ளீனிங் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த செயின் கார்டை ரிமூவ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பெரிய ஸ்ப்ராக்கெட் இருக்கும், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜிபி ஸ்ப்ராக்கெட் சொல்லுவாங்க, சின்ன ஸ்ப்ராக்கெட் இருக்கும். ஸோ இந்த கப்பை வந்து எல்லா பைக்லையும் கம்பல்சரி இருக்கும். ஸோ இந்த கப்பை வந்து ரிமூவ் பண்ணணும். இந்த செயின் கார்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில பைக்கில் தான் இருக்கும், ஒரு சில பைக்கில் வந்து செயின் ஓப்பன் டைப்பில் இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே க்ளீன் பண்ணிக்கலாம். பட் இந்த கவரை வந்து கம்பல்சரி நம்ம ரிமூவ் பண்ணணும். செயின் கார்டில் பார்த்தீங்கன்னா 4 போல்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த 4 போல்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த செயின் கார்டை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த ஜிபி ஸ்ப்ராக்கெட்டோட கப்பை கழட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா கியர் லிவரை வந்து ஒரு சில பைக்கில் கழட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கியர் லிவரை ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் இந்த கப்பை கழட்ட முடியும். பட் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா இந்த கியர் லிவரை ரிமூவ் பண்ண தேவையில்லை, இந்த கப்பை வந்து அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். இந்த பைக்கோட செயினை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரஷ்ஷு, அதே மாதிரி கொஞ்சம் கெரோசின் வச்சு க்ளீன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி கெரோசினை ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த ப்ரஷ் வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பழைய கிளாத்தை வச்சு ஃபுல் செயினிங் க்ளீன் பண்ணிடலாம். இதை க்ளீன் பண்ணப்போ சேஃபாக இருக்கணும், கை வந்து இந்த செயினில் மாட்டிக்கூடாது. ஸோ கொஞ்சம் தள்ளி வச்சா க்ளீன் பண்ணுங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு வாட்டி ஃபுல்லாக கெரோசின் போட்டு ப்ரஷ் போட்டு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பியும் செகண்ட் ரவுண்ட் வந்து திருப்பி கெரோசின் வச்சு ஸ்ப்ரே பண்ணுங்க.
ஸோ இப்போ செயின் அட்ஜஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ரியர் வீலோட ஆக்சல் போல்ட். இந்த போல்ட்டை வந்து ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணணும். இதுதான் வந்து செயினோட அட்ஜஸ்டர். ஸோ இந்த போல்ட்டை லூஸ் பண்ணிட்டு தான் இந்த அட்ஜஸ்டர் வந்து டைட் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அந்த போல்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த போல்ட் வந்து டயர் ரிமூவ் பண்ணுறதுக்கு. இந்த போல்ட் தான் பார்த்தீங்கன்னா செயினை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ரெண்டு போல்ட்டுமே வந்து கம்பல்சரி நீங்கள் லூஸ் பண்ணணும். லூஸ் பண்ணால் தான் செயின் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு த்ரெட்டு லூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் செயின் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து செயின் அட்ஜஸ்ட் பண்ணுற லிவர். இது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணால் இதுக்கேற்ற ஸ்பேனர் போட்டு நீங்கள் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றணும். இந்த லிவரில் இருக்க போல்ட்டில் கிளாக் வைஸில் கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றணும். கொஞ்சம் கொஞ்சம் சுற்றும் போது செயின் வந்து டைட் ஆகுது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த டைமில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி போகணும் செயின் என்ன பிளேயில் இருக்குன்னு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக டைட் ஆகும்போது செயினோட டைட்னஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான டைட்டு. ஸோ இதுக்கு மேலே ரொம்ப டைட் வச்சிங்கன்னா செயின் நாய்ஸ் வரும். ஸோ இதுதான் வந்து ப்ராப்பரான டைட்டு. ஸோ இதை நீ டைட் வச்சு முடிச்சுட்டு இங்கே லூஸ் பண்ணல அந்த போல்ட்டை நீ செயின் இப்படி ஹோல்டு பண்ணிக்கிட்டு இந்த போல்ட்டை டைட் வைக்கணும். திருப்பி கிளாக் வைஸில் சுற்றணும். சப்போஸ் நீங்கள் செயினை ஹோல்ட் பண்ணாமல் டைட் வச்சிட்டிங்கன்னா செயின் ஓவர் டைட் ஆயிரும். ஸோ செயின் இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த போல்ட்டை டைட் ஆகிடும். ஃபுல் டைட் வச்சிட்டிங்கன்னா செயின் வந்து லாக் ஆகிடும். இப்போ வந்து அந்த பக்கம் வந்து போல்ட்டை டைட் பண்ணணும். ஸோ இந்த பக்கத்தில் வந்து இந்த அட்ஜஸ்டரோட போல்ட்டை வந்து டைட் பண்ணணும். இப்போ அந்த போல்ட்டை எந்த டைட் வச்சிங்களோ சேம் டைட் வைக்கணும். ஸோ நீங்கள் ரெண்டு பக்கமும் சேம் டைட் தான் வச்சுருக்கீங்களான்னு பார்க்குறதுக்கு என்ன பண்ணலாம்னா இங்கே டைட் பண்ணால் கொஞ்சம் த்ரெட் வெளியே வரும். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் எதாவது குச்சை உடச்சி அந்த பக்கம் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சேம் அளவில் இருந்துச்சுன்னா ரெண்டு பக்கமும் வந்து ப்ராப்பரான டைட்டில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ரெண்டுத்தையும் வந்து ஒரே அளவில் டைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த வீலோட போல்ட்டை டைட் பண்ணணும். அந்த பக்கம் வீலோட போல்ட் டைட் வச்ச அப்புறம் இந்த ரெண்டு பக்கத்தில் இருக்க லிவரோட போல்ட்டை வந்து ஃபுல் டைட் வச்சிரு. வீலோட போல்ட் ஃபுல் டைட் வைக்காம இந்த லிவரை வந்து டைட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த ரெண்டு போல்ட்டையும் ஃபுல் டைட் வச்சுட்டு அப்புறம் தான் இதை வந்து ஃபுல் டைட் வைக்கணும். ஸோ இப்படி ரெண்டு பக்கமும் ஃபுல் டைட் வச்சுட்டிங்கன்னா அவ்வளோதான். ஸோ இது மாதிரி ரெண்டு பக்கத்தில் இருக்க லிவரோட போல்ட்டை ப்ராப்பர் ஃபுல் டைட் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு செயினோட அட்ஜஸ்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ப்ராப்பரான மெத்தட் செயின் அட்ஜஸ்ட் பண்ணுறது. பைக்கு வந்து செயின் கார்டு இருக்கிறதுனால நான் வந்து கிரீஸ் யூஸ் பண்ண போகிறேன். சப்போஸ் நீங்கள் செயின் கார்டு இல்லை அப்படின்னா வந்து செயின் லூப் யூஸ் பண்ணுங்கள். ஸோ செயின் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ரைட் சைடில் இருக்க போல்ட்டை வந்து நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணி லூஸ் பண்ணிக்கணும். இந்த போல்ட்டையும் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றி லூஸ் பண்ணிக்கணும். இதை லூஸ் பண்ணிவிட்டு அப்புறம்
ஃபஸ்ட்டு செயின் சைடு இருக்க லிவரை தான் வந்து நீங்கள் டைட் பண்ணணும். ஸோ அப்படி டைட் பண்ணும்போது செயின் வந்து ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த போல்ட்டை தான் வந்து ஃபஸ்ட்டு கிளாக் வைஸை சுற்றி ஃபுல் டைட் வைக்கணும். ஸோ ஃபுல் டைட் வச்சுட்டு அப்புறம் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க போல்ட்டையும் ஃபுல் டைட் வச்சுருங்க. ஸோ இந்த போல்ட் 2 போல்ட்டையும் ஃபுல் டைட் வச்சுட்டு அப்புறம் இந்த லிவரோட போல்ட்டை ஃபுல் டைட் வைங்க. அப்போ தான் வந்து ஒரு ஸ்டிக் வச்சு செக் பண்ணணும் சேம் 2 பக்கமும் வந்து ஒரே அளவில் இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ ஒரே அளவில் இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ராப்பரான அலைன்மெண்ட் வச்சுருக்கீங்க அர்த்தம். ஸோ இதுதான் வந்து ப்ராப்பரான மெத்தட் செயின் அட்ஜஸ்ட் பண்ணுறது. தட்ஸ் ஆல் கைஸ். இப்போ நான் காமிச்ச மாதிரியே உங்கள் பைக்கோட செயின் நீங்கள் ப்ராப்பராக க்ளீனாக அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் பைக் செயினோட லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி நீங்கள் பைக்கை ட்ரைவ் பண்ணுறப்ப உங்களுக்கு செயின் நாய்ஸ் வராது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். See you in the next video. Bye.